குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லல்படும் நண்பர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அல்லல்படும் நண்பர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கி தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். இந்த வார்த்தை நல்லா கேட்டுக்குங்க. அதாவது சும்மா ஊரை சுத்திட்டு வருவான், அவனுக்கும் அல்லாஹ்தால ரிசர்வ் கொடுக்குறான். எந்த வகையிலையும் அல்லாஹ்வை நம்பி 5 வேளை தொழுது அவரிடத்தில் கேட்கக்கூடிய மக்களுக்கும் அவன் உணவளிப்பவன். இதுதான் அதனுடைய அர்த்தம். தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாரோருக்கும் துணை நிற்பவன், அவன் வந்தும் கதை பகுத்து அறவு பார்ப்பவன், அறையின் மீதும் அறையின் மீது மாற்றி செய்பவன், தலைவணங்கு கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். அந்த இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அவன் பொக்கிஷத்தை